எத்தனை நாளைக்கு தான் சேர அந்த ஆளுக்கு விரிக்கிறது? இன்னைக்கு நம்மளுக்கு விரிக்கிற வேண்டியதான். அப்பா பட்டணத்து சேரனா பட்டணத்து சேரதான். வணக்கம் தம்பி. யாரையாது? வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். யாரு உங்க பொண்ணா? என்ன பாருங்க தம்பி, சொல்றேன். உங்களை தான் பாக்குறேன். என்னத்தான் பாக்குறாரா? ஒருவேளை நம்ம கண்ணு மிஸ்டேக்கா இருக்குமோ? தம்பி, மைனர் மகாதேவன் வீடு ஒண்ணுங்க காலியா இருக்குன்னு சொன்னாங்க. அவர் இருக்காருங்களா? அது நான் தான். நீங்களா? அவரு 2000 ரூபாய் பட்டு வெட்டி 46 ரூபாய் கிராப்பு அப்படி இப்படின்னு சொன்னாங்களே, உங்களை பார்த்தா அப்படி தெரியலீங்களே. போலீஸ்கார எந்த நேரம் பார்த்தாலும் உடுப்படவா இருக்கான். அதே மாதிரிதான் இப்ப நான் அப்படியில இருக்கேன். அப்போ வீட்டை கொஞ்சம் காமிக்கிறீங்களா? வீட்டுக்கு பின்னாடி வேலைக்காரர் இருக்கான். அவனை மண்டையில 4 தட்டு தட்டி நான் சொல்லணும்னு சொல்லுங்க, வீட்டை காமிப்பான். அது வரைக்கும் உங்க பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் விலைவாசி பத்தி பேசணும். இது என்ன விலை? நான் மூக்குத்தி சொன்னேன். வெக்கமா? வா உட்கார்ந்தே பேசுவோம். தம்பி ஒன்னத்தாண்டா. நான் தம்பிங்களா? ஆமா. உன் முதலாளி சொன்ன மாதிரி உன் தலையில 4 தட்டு தட்டினாதான் நீ சரிப்பட்டு வருவ போல் இருக்கு. ஏன் முதலாளிங்களா? ஆமா. அந்த முன்பக்கத்து வீட்டை எனக்கு திறந்து காட்ட சொன்னாரு, வந்து காமி. நான் முன்பக்கத்து வீட்டை திறந்து காட்டுறது இருக்கட்டுங்க. என் முதலாளி யாருன்னு எனக்கு காட்டுறீங்களா? என்னடா உன்னோட பெரிய தொந்தரவு வேலைவா போச்சு. உன் முதலாளி கிட்ட சொல்லி உன் வேலையை காலி பண்ணாதான் நீ சரி. ஐயா, உங்க கால் இருக்கிற வேலை புடிச்சு இழுத்து கேக்குறேங்க. என் வேலையை விட்டு மட்டும் காலி பண்ணிடாதீங்க. பின்ன வந்து சொல்லடா. சரி. யாருங்க முதலாளி? இவருதான். இவருங்களா? கொஞ்சம் ஓடி போய் பிச்சு போட பிச்சு. உன் கண்ணை பார்க்கும் போதே நினைச்சேன் முதலாளிக்கு தொழிலாளிக்கு வித்தியாசம் தெரியல. யாரா நீ? எங்கடா வந்த? எதுக்குடா வந்த? நான் இந்த ஊரு பள்ளிக்கூடத்துல. பள்ளிக்கூடத்துல? சார் உட்காருங்க சார். பரவாயில்ல சார், நான் நிக்கிறேன். சார் நீங்க உட்காருங்க சார். படிச்சவங்களுக்கு நான் எப்பவுமே மரியாதை கொடுக்க பழக்கம் சார். உட்காருங்க சார். நீங்க எதிர் வீடு இல்லைங்க சார், அது என் வீடு தான் சார். காலியா இருக்கு சார். நீங்க எப்ப வேணாலும் குடியேறலாம் சார். வாடகையெல்லாம் நீங்க தர வேண்டாம் சார். உங்களுக்கு தங்கமான மனசு. ஆமாங்க சார். இது தெரிஞ்சிருந்தா நான் சாமான் சட்டோட வந்திருப்பேன். இப்ப வந்தீங்க பரவாயில்லைங்க. பின்னால வண்டி வச்சு கொண்டு வரலாம். இதுல நீங்க எப்ப வேணாலும் குடியிருக்கலாம் சார். சரி சார். நீங்க எத்தனாம் கிளாஸ் பிள்ளைக்கு சார் வாத்தியாரு? நான் வாத்தியார் இல்லீங்க. பின்ன ஹெட் மாஸ்டருங்களா சார்? வாட்ச்மேன். எது? வாட்ச்மேன். அப்புறம் சேர்ல உட்கார்ந்த. நீங்க தான் உட்கார சொன்னீங்க. நான் கரண்ட் கம்பி மேல உட்கார சொன்ன உட்காரியா? நீ எல்லாம் வாசப்படி உட்கார வேண்டிய நாய். படுவாய். வீடு வேற ஒண்ணு போடா. இல்லீங்க வந்து போடனா. யாரு? என் பொண்ணுங்க. எதிர் வீடு உன் பொண்ணுக்கு தான். வாடகையே கொடுக்க வேணாம். உன்னைத்தானே உன்னைத்தானே. நான் பார்த்ததிலே உன் ஒருவனைத்தான் நல்ல அழகனென்றே நல்ல அழகனென்றே. அப்படித்தான் என்ன ஊருக்குள்ள எல்லாரும் சொல்லுவாங்க. நான் கேட்டதிலே உன் ஏண்டா ஆப்பிரிக்கா போறங்க அங்க ஏடா பண்ற? பேரிக்கா பறிக்க போனாங்க. என்ன மரத்துல ஏறா பேரிக்கா? இல்ல அதெல்லாம் இறங்கிட்டேன். எங்க அப்பா எனக்கு காது குத்தி 21 வருஷம் ஆகுது. திருப்பி நீ ஒரு காது குத்துறியா? தென்னை மரத்துல பேரிக்காயா? உட்டனா உன் பொண்ணுக்கு பேர் வைக்கும் போது கொடுத்து காணா போச்சு. கிடைச்சதா? எங்க கிடைச்சது? எடுத்தவங்க புஷ்பம் தான் வரும். என்ன விரல்லாம் மடங்கி மடங்கி இருக்கு? விரல் பாரு வேண்டகா மாதிரி நின்று இருக்குது. ஐயோ 2 பேரும் ஒன்னா குளிப்போமா? 2 பேருமா? சரி வா இறங்கி வா. வந்துடுற. ஏ செல்லமணி. என்னப்பா? ஸ்கூலுக்கு போய்
சாப்பாடு போட்டு அப்புறம் போய் குளிக்கிறத. இத வரப்பா. அடி என் கிருகிருப்பு, என்ன குளிக்க போயிட்டு குளிக்காம வர்ற? இல்ல அப்பா கூப்பிட்டாரு. அவன் ஒரு கோலமாக்கி ஐயா, அவனும் குளிக்க மாட்டான், குளிக்கிறவங்களையும் விட மாட்டான், ஒரு நாத்தம் புடிச்ச பையன். சரி நீ போ, நான் குளிச்சிட்டு வர்றேன். உங்க வீட்டு பாத்ரூம் இல்ல? அந்த பாத்ரூம்ல அந்த பைத்தியம் உள்ள போயிடுச்சு, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் வராது. நீ போறியா? அப்பா கூப்பிடாரு. அடி என் கண்மணி, என் பொன்மணி, என் கண்மணி, என் பொன்மணி. அன்பே அன்பே, இன்பம் எங்கே இங்கே. காணாத பேரின்பம் நாம் காணலாம். எங்க காணா? தேடாத சிற்றின்பம் இங்கே காணலாம். அப்படியே ஓடி போயிரு. ஊருக்குள்ள ஒரு தெருவு பாக்கி இல்லாம ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். திரும்பி வந்த மகனை பலகைய புழக்கிற மாதிரி பொழுதுருவேன். பாரு, பம்பு செட்டு வாயில வச்சு தண்ணி அடிச்சு விட்டுருவேன். நல்லா சுத்து, மூஞ்சி கிட்ட கொண்டு போய் மூஞ்சி கறிக்கி விட்டுறாத. நல்லா அட ஒராசி நின்று ஒட்டி நின்று தள்ளி விடுக்கா. என்ன மாமோய் ஒரு மாதிரி சுத்துது? அது வேற ஒண்ணு இல்ல, அவங்க அப்பனுக்கு கண்ணு ஒன்றரை, இதுக்கு ஒன்னே முக்காலு. சுத்தம் அப்படித்தான் இருக்கும். சிரிக்காம சொல்ல முடியாது. என் பொண்ணுதாங்க. மைனரு உங்களுக்கு விருந்து வைக்க போறதா சொன்னாரு. கூட மாட ஒத்தாசையா இருக்கட்டுமேன்னு நான் தான் இருக்க சொன்னேன். அது இல்ல, கூட மாட உட்காந்து புடிச்சிட்டு போலான்னு நின்னுட்டு இருக்கான். பள்ளிக்கூடத்துல மணியாடுற கும்பல் வச்சான். இதெல்லாம் எதுக்குங்க செய்யறாங்க? இதெல்லாம் செஞ்சாதான் புள்ள பிறக்கும். ஹாய். என்ன ஒய் போடி உள்ள. ம்ஹும். மாப்பிள அழைச்சிட்டு போங்க. அக்கா குட்டி போங்க. மாமா வாங்க மாமா, பாத்து போங்க மாமா. போங்க மாமா. டேய், உங்ககிட்ட குடுக்கறதுக்கு தாங்க. அதுதான். மாப்பிள சந்தனத்தை எடுத்து பொண்ணு கையில தடவுங்க. காட்டுமா, வெக்கப்படாத. ஆமா, அப்பதான் பிள்ளை பிறக்கும். நீங்க எடுத்து தடவுமா. நிறைய எடுத்து தடவுங்க, அப்பதான் பிள்ளை பிறக்கும். சரியா தரமா சொல்லிட்டா சாமி. கீழே விழுந்து இருக்காரு மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்கா. அங்கேயும் கூட. ஆமா, நீங்களே எடுத்துக்கங்க, அப்பதான் பிள்ளை பிறக்கும். அப்பா அக்காவுக்கு வெக்கத்தை பாருங்கடா. பயவில்லை, நான் விருந்துக்கு வரலன்னு சொன்னேன், கூட்டிட்டு வந்து ஏன்டா உயிரை எடுக்கிறேன்? அக்கா உறவு முறை விட்டு போயிடக்கூடாதுக்கா. மச்சானுக்காக நான் ஏரியாவை சுத்தி வெடக்கோழி அடிச்சு போட்டிருக்கேன். ஓட்டு விட்டு வெள்ளச்சாமி விடல கோழிய காணமா? யாராவது பாத்துங்களா? கொஞ்சம் இருங்க வர்ற. உங்க அக்கா மகன வர வர நம்ம ஊர்ல திருட்டு போயதோட தாங்க முடியல. கோழிய காணா, கொலுச காணா, இதே புலமா போச்சு. வீட்டு பக்கம் வராதுன்னா வெளியே நின்று நான் ஜாட பேசுறது. இறங்கி வந்தா மகன செரு பிஞ்சு போயிடும். கோழிய பாத்தியா குஞ்ச பாத்தியான்னு போடா. அடி பாத்துங்க, விழுந்துட போறீங்க. நான் விட மாட்டேன், எனக்கு தெரியும். போடா போடான்னா. பாருங்க, நாளைக்கு சோறு கிடைக்கிற மாதிரி உட்காந்துக்கிறான். உன் வாட்ச்மேன் குத்து உன்னை விட்டு போறிய. நல்லா உட்காந்து சாப்பிடுறான். நாங்கெல்லாம் எப்படி சாப்பிடுறோம்? சாப்பிட நல்லா சாப்பிடுங்க. வெட்டா கோழி என்ன வேலை தெரியுமா? பாடுவா, இது ஏன் இல்லடா? என் இலை மாதிரி தெரிஞ்சதுங்க. உன் கண்ணுக்கு பாரு, அந்த இலை கூட உன் இலை மாதிரி தான் தெரியும். ஒழுங்கா தின்றா. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. காலையில இருந்து வீட்டை சுத்தி ஒரு கருணாய் சுத்திக்கிட்டே இருக்குது. அதுக்கு இந்த எறும்பு போட்டு வர்ற. கோப்பன ஓடி இருடி. நாய, நாங்க சிரிச்சாத ஆணவ சிரிப்பு, நீ சிரிச்சாத ஆனந்த சிரிப்பா? இந்த வாய்க்கு சிரிப்பு வேற கேக்குதா? இந்த எறும்பு துண்டு தான் நாய வேணும். இந்தா எடுத்துட்டு ஓடு.